ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மோனி தன்சு சேனல்ஸ். இன்றைக்கி என்ன நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா, ஹவுஸ் வார்மிங்னா எல்லாருமே தெரியும், புதுமனை புகுவிழா அப்படின்ட்டு. இது எங்கே இருக்குன்னா காட்பாடியில் இருக்குது. இங்கே தான் நாங்கள் போனோம். நான் ஏன் இவ்வளோ தடுமாறுனா, ஸ்லிப்பர் கட்டுறது தான் கொஞ்சம் இதுவாகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் காமிக்க சொன்னாங்க. நானும் காமித்தேன், வீடியோ இதெல்லாம் காமித்தேன். இவங்க தான் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. இது என்ட்ரன்ஸு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எங்கள் சித்தி பண்ணுற ஆக்ஷனில் முடியலப்பா, என்னால் நிஜமாக முடியலைங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே போனோம். உள்ளே எல்லோரும் பிஸியாக இருந்தாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுல. நான் மேலே எல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். நிஜமாக லைட் செட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ளே க்ரீன் கலர் லைட் போட்டு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நானும் மேலே சுற்றி காமிச்சேன். பெயிண்ட் அடிக்கலைங்க. பெயிண்ட் அடித்தாங்கன்னா நிஜமாக அழகாக இருக்கும். நீங்களே பார்ப்பீங்க. இந்த பாப்பா கூட நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க ஃபுல் வீடியோ வரைக்கும். இதெல்லாம் பூஜைலாம் பண்ணிட்டு யாகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பூஜை ரூம் நிஜமாக சூப்பராக இருந்துச்சுங்க. நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன்னு பார்த்துருப்பீங்க. அவ்வளோ கிரேட், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. விநாயகர் அந்த செவுத்துலேயே ஒட்டி இருந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க பெருசாக. இந்த அம்மிக்கல், ஆட்டுக்கல் சொல்லுவாங்க பார்த்தியா, அதை குட்டி குட்டி சாமான் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த விநாயகர் தான். ஏன்னா பூஜை ரூம் அழகாக பண்ணியிருந்தாங்க. நிஜமாக சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இது நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிச்சன் நல்லா பண்ணியிருந்தாங்க. கிச்சன் சின்னதாக இருந்தாலும் ஸ்மார்ட்டாக இருக்குது கிச்சன். அதனால் அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிட்டு இருந்துச்சு. இங்கேயும் அதெல்லாம் கபோர்டில் வச்சு முடிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் கிச்சன்லேருந்து வெளியே வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு கிளிப் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் மாடியெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் சித்தி ஃபன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஏறி போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மேலே அப்படியே ஏறி போயிட்டு ஏறினோடனே ஒரு ரூம் இருந்துச்சு. அதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அப்படியே லைட் செட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு இந்த ரூம்குள்ளே போயிட்டோம். அங்கே கார்டு போட்டு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ரூமு. கதவு அப்படி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கபோர்டு நிறைய இருந்துச்சு. நானும் எங்கள் சுற்றி அப்படியே ஃபன் பண்ணினே இருந்தோம். காமெடி வேறு நிறைய காமெடி பண்ணிகிட்டே இருந்தோம். அதில் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு கார்டு போட்டு எடுக்கிறது தான் அந்த லாக்கு. அந்த மாதிரி ஏதோ அந்த டாப்பாலெலாம் போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லை. அந்த கார்டு போட்டு எடுக்கிறது தான் அந்த லாக் இருக்குது. அப்படியே வெளியே அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். அது உள்ளே சுற்றின்னு ரொம்ப சுற்றிட்டே இருந்தோம். அந்த வீட்டில் சபரீஷ்னு ஒரு பையன் இருந்தான். அவன் தான் வீடு அப்படியே ஃபுல்லாக சுற்றி காட்டினான். சபரீஷ் அந்த இது ஸ்டடி ரூம்னு சொன்னாங்க அவங்க. அதான் குட்டியாக அழகாக இருந்துச்சு. இதோ இவன் தான் சபரீஷ், அந்த குட்டியாக ஒரு பையன் இருப்பான் பாருங்க. இதோ அந்த கபோர்டில் நின்று இருக்கான் பாருங்க, அவன் தான் சபரீஷு. அப்படியே பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு ரூம் இருந்துச்சு. படிக்கட்டுக்கு கொஞ்சம் சைடில் முன்னாடி போகிறான் பார்த்தீங்களா, அவன் தான் சபரீஷு. அங்கே அப்படியே போயிட்டு குட்டி குட்டியாக பசங்க நிறைய இருந்தாங்க. அப்படியே சுற்றி காமிச்சுனே இருந்தாங்க. அப்புறம் இது அந்த பக்கத்துலேயே இருந்துச்சு அந்த ரூமு. அப்படியே அங்கேயும் ஒரு ஃபன், எங்கள் சித்தி சரியான ஃபன் பண்ணியிருந்தோம் நாங்கள். அப்படியே வெளியெல்லாம் பார்த்துட்டு இங்கேயே நான் பாய் போட்டு பத்துருவேன்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுவும் நல்லா அப்படியே ஃபன் பண்ணினே இருந்தோம் நாங்கள் நிறைய இது. அப்புறம் மேலேருந்து அப்படியே கீழே பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த லைட் செட்டிங்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் அப்படியே சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க. அந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் அவங்க பூஜை பண்ணாங்க. அப்படியே அந்த ரூம் இருக்குது இல்லையா, அங்கேருந்து வெளியே அப்படியே மாடியில் தான் எல்லாமே. இங்கே பால்கனி, இங்கே ஊஞ்சல் போடுறதுக்கான அந்த ஆணியெல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. பால்கனிலேருந்து கீழே பார்த்தா இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அவுட்டர் பெயிண்டிங் கூட நல்லா இருந்திருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. அந்த ஃபுல்லாக பால்கனி இது செம்மையாக இருந்துச்சு. அப்படியே இந்த கதவு அந்த ஃபர்னிச் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது விநாயகர்லாம் அப்படியே செதுக்கி இருந்து அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் மேலேருந்து அப்படியே கீழேயே பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே அப்புறம் இங்கே எடுத்துன்னு வாடினா கேமராவை அங்கே இங்கே எடுத்துன்னு போயின்னு இருக்கிறா. அப்புறம் நாங்கள் கீழே இறங்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே எடுத்துன்னு வந்தா கேமராவை. அப்புறம் நாங்கள் அப்படியே கீழே இறங்கிட்டு அது இறங்குறதுக்கு வேறு ஏதோ பெரிய படிக்கட்டு இறங்குற மாதிரி இருந்துச்சு. இந்த குட்டி பாப்பா பேர் ஆதன்யா. நாங்கள் ஆவதுன்னு கூப்பிடுவோம்.
அப்படியே நாங்கள் கீழே இறங்கினே இருந்தோம். இறங்குது அப்படியே எனக்கு என்னவோ அப்படியே ராணி அப்படியே இறங்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு கொஞ்சம். அதனால அப்படியே லைட்டாக மெதுவாக நடந்துட்டு இருந்தேன். பார்த்தா அப்படியே கீழே கூப்பிட்டாங்க, நல்லா டக்கு டக்குன்னு வந்து. வந்து அந்த பெரிய பாப்பாவோட தங்கச்சி அவங்க அப்பா அம்மா மாமா மாமியாருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.